ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம வெண்ணிலாவை பிடிச்சி காட்டுன்னு காட்டிட்டு நம்ம விஜய் அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா வாசல்லே நில்லு, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச காலை 2 கட் பண்ணிடுவேன்றாங்க. வெண்ணிலாவில் ஐஸ்கிரீம் கூட இனிமேட்டுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சும்மா பதிலடி கொடுத்தாரு பாருங்க. ஏன் பொண்டாட்டியை ஏன் காவேரியை நீ கஷ்டப்படுத்துவியா, ஏன் காவேரி நீன்னு சும்மா சொல்ல அவள் நீ உன்னை ஆட்டி வைக்கிறான், நீ ஆட்டி வைக்கிற பொம்மையாக இருக்கேன்னு பேசுகிறாங்க. அம்மா அவள் என் பொண்டாட்டிடா, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு காலத்தில் பச்சி நீ ஏதோ ஒரு காலத்தில் என்னோட முன்னாள் காதலி, இப்போ இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னை லவ் பண்ணதை நினச்சி நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன்னு அவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அது பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்க. டைரக்டர் சார் கொஞ்சம் மனசு வைங்க, நம்ம வெண்ணிலாவை தூக்கி வெளியே போட்டால் தானே காவேரி உள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு காவேரி வேற கன்சிவாக இருக்காங்க, அந்த டென்ஷன்லாம் எடுத்துக்கூடாது இல்லை, கொஞ்சமாக இறக்கப்படுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன தான் சொன்னாலும் நான் பண்ணுறபடி தான் பண்ணுவேன்னு ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு போல். சரி இது ஒரு பக்கம் இருக்க, நீ நிறுத்து, நீ என்ன தான் லவ் பண்ணுற, என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. டே அப்பா, ஒரு வழுக்கட்டாயமாக ஒரு உறவுக்குள்ளே போக முடியாதுப்பா, அந்த உறவு நிலைக்காதுப்பானா கேட்குறீங்களா, கடைசியில் பிச்சுக்கிட்டு பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரியை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, காவேரியோட குடும்பமே ட்ராமா குடும்பம்னு சொல்ல நீ தான் ட்ராமா பண்ணுறவ, நீ தான் போயிட்டு முன்னாடி நின்று மீடியாவில் பேசிகிட்டு இருக்க, அங்கே ஒரு ட்ராமா ஆடுற, இங்கே வந்து ஒரு ட்ராமா ஆடுற, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னை யார் உசிப்பேத்தி விடுறானோ அவன் வீட்டில் போய் தங்கு, இனிமேட்டுக்கு என் வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா மறுநாள் காலையில் விஜய் வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யோ நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, என்ன ஹேர் வேணா பண்ணுங்கடா, ஏன் பொண்டாட்டி காவேரி தாண்டாங்கிறாங்க. வேற லெவலில் அப்படிங்கிற மாதிரி மீடியா கோட்டம் எல்லாமே சேர்ந்துருச்சுங்க. கடைசியில் அந்த பையன் வந்து அவனும் தாலி கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஆகும்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கல்ல, அவங்க ஒருத்தங்க இந்த கூட்டத்தில் வந்து நின்று அந்த பையனை தாலி கட்ட சொல்கிறா, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே.